ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மோர் குழம்பு வந்து சும்மா தாளித்து மட்டும் விடாமல் இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் கூட பயப்படாமல் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவுனது எடுத்திருக்கேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம், இருந்தாலும் நல்லா அரைப்படும். அப்போ தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் துவரம்பருப்பும், 1 ஸ்பூன் சாப்பாடு அரிசியும் அது கூட சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நம்ம அரைக்க போகிறோம் எல்லாமே சேர்த்து. இது வந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கடுகு. காய் வந்து இன்றைக்கி நான் கேரட்டும் தக்காளியும் தான் போடுறேன். நீங்கள் வந்து வெள்ளை பூசணிக்காய், கோவக்காய், இல்லைன்னா வெண்டைக்காய், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்டா வந்து எப்படா வைப்போம் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகும், காஞ்ச மிளகாவும், கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே எடுத்திருக்க காய் வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஏன்னா குழம்பெல்லாம் கூட்டிட்டதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கொதிக்க விடுற வேலை கிடையாது. காய் மட்டும் தனியாக வேக வச்சுடுங்க. அது சாஃப்டாக குக் ஆகட்டும் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்ட பொருள் அரைச்சிட்டு வந்துடலாம். மோர்லாம் வந்துட்டு டெய்லியே நம்ம வந்து சேர்க்கணும் உடம்புக்கு, அப்போ தான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டேன். காய் நல்லா வதங்கும் அப்போ தான். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே அது வந்துட்டு வதங்கட்டும். இப்போ கேரட் தான் போட்டிருக்கோன்றதுனால அது ரொம்ப நேரம் எடுக்காது, சட்டுன்னு குக் ஆகிடும். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ குழம்பு வெரைட்டிஸ் தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அடுத்த வேலைக்கு செய்யும்போது என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த தேங்காய் கூட காமிச்சேன் இல்லையா, அந்த பொருளெல்லாம் அரைச்சிட்டு வந்து சேர்த்துடலாம். காய் வெந்துடுச்சா பார்த்துட்டு சேர்த்துடுங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த தேங்காவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம், ஸ்லிம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம மோர் வந்து அந்த தேங்காய் அரைச்சி விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு மோர் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். புளிச்ச மோராக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதையும் அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்க்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்கவே மாட்டீங்க. இந்த மெத்தடில் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.